இருக்கிறார். நம்முடைய மத்திய ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்க மேலான சாட்சியம். ஆண்டவரை சமுத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்து ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், உபவாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் தள்ளாத தேவன், செவி கொடுக்கிற தேவன், ஆண்டவர் பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? பைபிள் எல்லாரும் பைபிள் தூக்கி காமிங்க பார்ப்போம். எல்லாத்தையும் பைபிள் இருக்கா? பின்னாடி எல்லாத்தையும் பைபிள் இருக்கா? ஆமா. ஓகே. சர்ச்சுக்கு வரணும், பைபிள் கொண்டு வரணும். ஆமா, கொண்டு வாங்க. ஸ்கூலுக்கு போவோம், பேக் இல்லாமல் போக மாட்டோம். ஸ்கூல் புக்கோட தான் என்ன செய்வோம்? ஸ்கூல் புக் இல்லாமல் சர்ச்சு பேக் ஸ்கூலுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்னத்துக்கு? அல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கு வரணும், எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். பைபிள் தூக்கிட்டு வர முடியாத நாட்கள் வரும், புரியுதா? பைபிள் எங்கேயும் கொண்டு போக முடியாத நாட்கள் வரும். அந்த நேரங்களில் பைபிள் தூக்கிட்டு போய் அடி வாங்கிக்கலாம், அப்படிதானே? ஆமாம், எல்லா இடமும் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன வரல. ஆமாம், அது சீக்கிரம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சீக்கிரம் வந்துடும் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிதப்பு. ஆண்டுடைய பயம் இல்லை, ஆண்டுடைய பயம் சுத்தமா இல்லை. ஆமா, ஆண்டவரை குறித்த பயம் இருக்கணும். ஆமா, அதனால அன்றைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. வசனத்தையும் ஆராதிக்கவும் கூடாத பஞ்ச காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. கொரோனாவுக்கு முன்னாடி அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருமே சொல்லுவோம், ஆராதிக்க முடியாத பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு. கொரோனா வரும், சர்ச்சை போட்ட சொல்லுவான்னு யாரும் என்ன செய்யல, எதிர்பார்க்கல, யோசிக்கல, மைண்ட்ல யாருக்குமே வரல. அதாவது இப்ப இருக்கிறதுல மோஸ்ட் சீனியரா இருக்கிறவர்கள்ல இருந்து எல்லாராலையும் சொல்ல முடியும், அவங்களுடைய காலகட்டத்துல சபை ஆராதனை நடக்காம ஞாயிற்றுக்கிழமையில பூட்டப்பட்டதாய் சரித்திரம். அதையும் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்துட்டோம். ஒரு சாம்பிள் தான் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன சாம்பிள், சரியா? ஆமா, வந்து லைவ் போட தான் வந்தோம். லைவ் போட வந்த கேப்புக்குள்ள போலீஸ் வந்துடுச்சு. இங்க நடந்தது லைவ் போட சர்ச்சுக்குள்ள வந்து ஆடியோ ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தோம். ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்றதுக்குள்ளால யாரோ தகவல் சொல்லி உடனே என்ன வந்தது? போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. எங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க? கலெக்டர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க வந்தாங்க. அப்ப நாங்க அதுக்குள்ளால என்ன செஞ்சிட்டோம்? எல்லாம் லைவ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புற டைம் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கிளம்புற டைம் இல்லை, அவ்வளோதான், சும்மா வந்தோம், லைவ் இது ரெடி பண்ண வீடியோ ரெக்கார்டிங்காக தான் வந்தோம் அப்படின்னா. சரி, ரைட் சார், இப்படி எங்களுக்கு தகவல் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் வரணும், வந்துட்டு போய் விசாரிக்கலன்னா எங்களை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க எங்ககிட்ட என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ
சபையே கூட முடியாத ஒரு சூழ்நிலை வருமோ எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதனால அவனுடைய ஆலயத்திற்கு போகுமோ பைபிள் எல்லாம் எடுத்துட்டு போங்க, சரியா? ஆமா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை சந்தித்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, ஆண்டவரே இடைப்படுவீராக, இடத்திலே பேசுவீராக. எழுதி நாடுகளை ரகசியங்களை பார்க்க மனக்கண்களை நீ திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளங்களை நீ திறந்தருளுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண உதவி செய்ய ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணத்தில் நிறைவேறுவீராக. திறந்த உள்ளத்தை தருவீராக, உற்சாக மனதை தருவீராக. பேசும்படியாக ஜெபிக்கிறோம், இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எண்ணத்தில் ஆண்டவரே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் செயல்பட மக்கள் நிற்க உபதேசத்தில் நிற்கக்கூடிய வார்த்தைகளை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஐசுரத்தம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்ய பிரசன்னமாக தாழ்த்தி தருகிறோம். வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்து, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கும் போது 2வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரிக்க கூடாது. முதல் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்க கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய அவயவங்களாக நம்ம இருக்கிறோம். சபையின் அவயவங்களாக நம்ம இருக்கிறோம். இது இங்க இருந்து வளர வேண்டும். உலகம் இயேசுவுக்குள்ள காணப்பட கூடாது. அல்லேலூயா. அது காணப்படாது. இயேசுவுக்குள்ள உலகம் வரவில்லை. அந்த ஒளியை இருள் மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருளை தான் ஒளி மேற்கொண்டதே தவிர, ஆமா, ஒளியை எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார். ஒளியின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அவரோடு ஒட்ட வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரோடு ஒட்ட வைக்கப்பட்டு அவரோடு வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொள்ள கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் நம்மை விட்டு மாற, இந்த பிரபஞ்சம் நம்மை விட்டு மாற நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறணும், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும், அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் வளரணும், அப்பம் விக்குதல் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கும் போது நம்முடைய அஸ்திபாரம் உறுதிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திபாரம் உறுதிப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவதற்கு அது இன்னும் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மனம் திரும்பிட்டீங்களா? ஆமா, மனம் திரும்பணும். ஆமா, உலகத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். உலகத்தை ஒட்டி இருக்கிறதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய உடன்படிக்கை கரைப்பட்டு விடாதபடிக்கு உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை ஏற்படுத்தினவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை நம்மோடு செய்தவரோடு துரோகம் செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா, அவர் நம்மை நம்பி நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். நாமும் விருப்பப்பட்டு அவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறோம். யாரும் கட்டாயத்தின் பேர்ல உங்களுக்கு ஞானஸ்நானம் தரவில்லை. ஞானஸ்நானம் யாராவது கட்டாயத்தின் பேர்ல தந்தாங்களா? தரல. நீங்க விருப்பப்பட்டு நான் ஆண்டவரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஆசையோடு விருப்பத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை பண்ணி அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள உலகம் கொஞ்சமும் இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்களுக்குள்ளேயும் அந்த உலகம் கொஞ்சமும் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, விக்கிரகங்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாததிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, உலகத்தின் வழிபாடுகளுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அபிஷேகத்தை குறித்து பார்த்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். அதுதான் பரலோகத்திற்கு போவதற்கு அவருடைய பிள்ளைகளுக்காக முத்திரிக்கப்படுகிற முத்திரை. ஹல்லேலூயா. அதுதான் அடையாளமா இருக்கிறது. அபிஷேகம் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூடிய அபிஷேகத்தை பெறாத யாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. யாராகிலும் அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை இழந்து போனோமானால், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போனோமானால் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு புதுப்பித்து மறுபடியும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கொஞ்சம் கூடாத காரியம்தான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தடவை நம்மகிட்ட இருந்து போயிட்டாருன்னா திரும்ப புதுப்பிக்கப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா நீங்க உபவாசம் பண்ணி அழுது புலம்பி ஜெபம் பண்ணி அவனுடைய சமூகத்துல திரும்ப இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கவனிங்க. ஆவில் நிறைந்த அபிஷேகத்தில் நிறைந்து ஒருத்தர் ஆராதித்து ஜெபிக்குமோ அவர்களை பரிகாசம் பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம சபையில் அது நடக்குது. பரியாசம் பண்றது, கிண்டல் பண்றது அதெல்லாம் கூடாது. ஆமா, நீங்க அப்படி பரியாசம் பண்ணீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதற்கு சமம். அவரை விசனப்படுத்துகிறீர்கள், அவரை கோபப்படுத்துகிறீர்கள். இதெல்லாம் பேசி முடிஞ்சாச்சு. நீங்க என்னைக்குதான் வரீங்க? ஆமா, சரியா? ஆமா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் இம்மையிலும். ஆமா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா,
பரிசுத்த ஆவியானவரை நிறைந்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறவர்கள் சரீரத்தில் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கரெக்டா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஆமா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானோட நிறைவுல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை எல்லாருக்கும் காட்டுகிறவர் அல்ல. புரியுதா? நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானோட நிறைவுல எங்கேயும் போய் காட்டுகிறவர் அல்ல. நான் ஆவியில் நிறைந்து ஒரு சிலரை கவனிக்கிறோம். என்னன்னா, ஆவியில் நிறைந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போகிறது எல்லாமே ஆண்கள் பக்கம் தான் போவார்கள். நிறைய பேரை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் அசுத்தத்திற்கு இடம் கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படியே போயிட்டு நடுவுல போய் விழுந்து கிடக்கிறது அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அதுக்குள்ள ஏதோ அசுத்தாவி தான் தெரிய செய்யுது. கொஞ்சம் சோதிச்சுக்கோங்க, நீங்க ஏமாந்திராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை உடையவர்களாக ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய ஆவியை எனக்கு பகுத்தறிகிற வரத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆமா, என் ஆவியை நான் முதல்ல பகுத்தறியணும். எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சபை தெரிந்திருக்கணும். பாருங்களேன், சபை மக்கள் எல்லாருமே தெரிந்திருக்கணும். ஆமா, ஜாக்கிரதையாய் நம்முடைய ஆவியானவரை அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. நம்ம ஏதோ தப்பு பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். அல்லேலூயா. ஓகே, ஓகே. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். நான்காவதாக, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். ஒரு வார்த்தை இங்க கவனிங்க, இங்க பாருங்களேன். எப்படி கிரேக்க மதத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், சொல்லுங்க பார்ப்போம். எக்லீசியா. எக்லீசியா என்றால் கேத்தலிக் என்று இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நான் வந்தீங்க தானே, ஏன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க? ஆமா, கேத்தலிக்னு இங்கிலீஷ்ல என்ன செய்யறோம் சொல்லுகிறோம். அப்போ கேத்தலிக்னா தமிழ்ல அதனுடைய அர்த்தம் என்ன? கரெக்டா சொல்லுங்க. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இங்க வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆமா. ஞானஸ்நானம் எடுத்து, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் வேறுபாட்டின் வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட கூடாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஆவிக்குரிய சபையில முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய சபையில கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற சபையில இணைக்கப்பட்ட அவருடைய பிள்ளை ஒரு நாளும் ஆர்சியிலேயோ வேற ஒரு இதுலயோ போயிட்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களோ அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும் ஏற்றுக்கொள்ளாத சபையினரோடோ இல்ல புறஜாதியாக விக்கிரகத்தை ஆராதித்து நடக்கிற கூட்டத்தோடோ விவாகம் பண்ண கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது. அப்படி பண்ணினால் அஸ்தோத்தின் பாஷை உங்க குடும்பத்துக்குள்ள வரும், சபைக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை எல்லாவற்றிற்கும் விலகினவர்களாக நம்ம என்ன செய்யணும்? வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதனுக்குள்ள எருசலேமுக்குள்ள வேற அஸ்தோத்தின் பாஷைகள் உள்ள வரக்கூடாது. அஸ்தோத்தின் பாஷைகள் சபைக்குள்ளேயும் நம்ம ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளேயும் வர காரணம் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டதனால மட்டும்தான் அது நம்முடைய சபைக்குள்ளாக வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முஸ்லீமை கல்யாணம் பண்ணலாமா? ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய யோசிக்கிறாங்க, முஸ்லீமை திருமணம் பண்ணலாமா?
அங்க சிலை வழிபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லிட்டேன். அந்த உபதேசத்துக்கு மாறா இருக்கிற யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா உன் விசுவாசமும் குடும்பத்தின் விசுவாசமும் பறிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியமா இருக்கலாம் அதுல. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விட்டு விலகணும்னா விட்டு விலகிடணும். அங்கே இங்கே அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒண்ணுல ஒளியின் பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா இருளின் பிள்ளையா இருக்கணும். சாயங்காலத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வெதுவெதுப்பு இல்லாத நிலைமை, வெதுவெதுப்பான நிலைமை. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, ஐந்தாவதாக நம்ம அந்த வசனத்திற்கு நேராய் கடந்து வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இந்த வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்ததாக ஐந்தாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய உபதேசம் என்னவென்றால் அப்போஸ்தலருடைய உபதேசமும் அந்யோன்யமும். ஓகேவா? தலைப்பு போடுங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம். அந்யோன்யம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஐக்கியம். சரியா? அந்யோன்யமாய் பழகுதல், ஐக்கியமாய் இருத்தல், அந்யோன்யமாய் இருத்தல். புரியுதா? ஓகே. அந்யோன்யமா இருத்தல், ஐக்கியமா இருத்தல். அந்யோன்யம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஐக்கியமா இருக்கிறது. சரியா? ஓகே. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் ஐக்கியத்திலையும் உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இங்க கவனிங்களேன். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருளாய் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அனுப்பப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், அப்போஸ்தலராய் இருக்கிறவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்றுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, நமக்கு மாதிரியாக இங்க கவனிங்களேன். நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். சரியா? நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்க நோட்ஸ் எழுதிக்கலாம். எல்லாம் கவனி. வசனம் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க, வசனத்தை மட்டும் நோட் பண்ணுங்க. எழுத சொன்னா எழுதுங்க. சரியா? ஓகேவா? ஓகே, இங்க கவனிங்க. அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் ஜெபித்து அபிஷேகித்து அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் தான் அப்போஸ்தலர்கள் என்று பொருள். சரியா? நமக்கு மாதிரியான முதன்மையான முதல் அப்போஸ்தலர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காய் அனுப்பப்பட்டவர் முதல் அப்போஸ்தலர் அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் அதை எங்கே சொல்கிறதுனா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது அது நம்ம தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். வாசிக்க பார்ப்போம். கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். எடுத்துட்டீங்களா? ஆமா. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரதான ஆசாரியரும் அவர்தான், அப்போஸ்தலரும் அவர்தான். அல்லேலூயா. அப்போ பிரதான ஆசாரியராக யாரின் முறைமையின்படி அவர் வெளிப்படுகிறார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர். வேதாகமத்துல முதல் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டது யாரை? மெல்கிசேதேக்கை சொல்லி இருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா,
ஹalleluya. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் ரூபத்திலே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எபிரேயர்லயே நம்ம அதை வாசிக்கும் போது நம்ம ஆழமாக அதை தெளிவாக நம்ம கண்டுகொள்ள முடியும். ஹalleluya. அந்த பிரதான ஆசாரியரை பற்றி நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம என்ன செஞ்சோம், அதை தியானித்தோம். ஞாபகம் இருக்குதா? ஆமா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமா, ஹalleluya. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி நம்ம என்ன செஞ்சோம், தியானித்தோம். ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி தியானிக்கவும் பிரதான ஆசாரியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தெளிவா நம்ம என்ன செஞ்சோம், நம்ம தியானித்தோம், பேசணும். அப்படித்தானே? நல்ல நம்ம பேசுனது மாதிரி தான். அது அந்த டைம்ல நம்ம எல்லாமே கான்வர்சேஷனா தான் என்ன செஞ்சோம், அதை நம்ம தியானித்தோம். அநேக காரியங்களை தியானித்தோம். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறாரு? ஹalleluya. அவர் அப்போஸ்தலராக என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார். ஹalleluya. முதலாவது பிதாவினால இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. முதலாவதாக அப்போஸ்தலனாக இந்த பூமியில வந்தது இயேசு கிறிஸ்து. ஹalleluya. முதலாவதாக சபையை ஸ்தாபிக்கும்படியாக பூமிக்கு வந்தது இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் அனுப்பப்பட்டவராக இந்த பூமியில பூமியில அவர் அனுப்பும்படியாக அவர் சாட்சியாக இருந்தார். ஹalleluya. புரிந்தவர்கள் மட்டும் சொல்லுங்க. அனுப்பும்படியாக அவர் சாட்சியாக முன்னாலே என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, பிதா என்னை, வார்த்தையை நல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்து அதை பாருங்க. என்னன்னா, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஹalleluya, ஹalleluya. அப்போ பிதா என்னை அனுப்பினது போல, பிதாவினுடைய கீழே வந்த முதலாவது அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்ப என்ன சொல்லுகிறார், அவர் என்னை அப்போஸ்தலனாய் அனுப்புனது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் என்று சொல்லி 12 பேரை அவர் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். 3ஆம் அதிகாரம் மார்க்கு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 3:14-15 வாசிங்க. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினேன். ஹalleluya, ஹalleluya. அப்போ ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார்? 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அதனுடைய பெயர்கள் எல்லாம் கீழே வாசிக்கிறோம். நீங்க அப்புறமா வீட்டுல போய் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வீட்டுல போய் வாசிங்க. அப்போ 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலனாய் இருக்கிறார். பிதா அனுப்பினது போல அவரும் என்ன செய்கிறார், அனுப்ப ஆரம்பிக்கிறார். ஹalleluya. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களையும் அனுப்புகிறார். ஹalleluya, ஹalleluya. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 6:13. எல்லா வசனத்தையும் வாசிக்குமோ உங்களுக்கு தெளிவா என்ன புரியும். 6:13. வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஹalleluya, ஹalleluya. இப்போ புரிஞ்சுதா? புரிந்தவர்கள் மட்டும் ஹalleluya. அப்போ இயேசு 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்று மார்க்ல வாசிச்சோம். பிரசங்கம் பண்ணுவதற்கும்
அனுப்புவதற்கும், வியாதிகளை சுகமாக்குவதற்கும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்கும் ஆண்டவர் அவர்களை அனுப்பும்படியாக ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு விடியற் காலையில என்னன்னு பேர் வைக்கிறாரு? அப்போஸ்தலர் என்று பெயர் வைத்து அவர்களை அனுப்ப சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே. அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். அதே போல அப்போஸ்தலர்களை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார் என்றால் சபையை ஸ்தாபிக்கும்படியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை சபையை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா 12 அப்போஸ்தலர்கள். இதுல யூதாஸ் என்ன செஞ்சுட்டா? போயாச்சு. அதுக்கு பதிலாக வேற ஒருவனை என்ன செய்தாச்சு? போட்டாச்சு. மத்தாயியும் போட்டாச்சு. எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலராக சபையை ஸ்தாபிக்கும்படியாக ஆரம்பிக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இடையில வந்ததுதான் யாரு? பவுல் வந்தார். சரியா? பவுல் வந்தார். இதுக்கு அப்புறமா நிறைய அப்போஸ்தலர்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? உருவாக்கினார்கள். அல்லேலூயா. நிறைய அப்போஸ்தலர்கள் இவர்களுக்குள்ளாக இருந்து என்ன செய்தார்கள்? உருவாக்கப்பட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தில் நிலை நின்று வசனத்தில் வளர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒன்றி வாழ்ந்து மேல சொல்லப்பட்டிருக்கிற அந்த எல்லா 4 உபதேசத்திற்கும் கட்டுப்பட்டு இருந்தவர்களை மாத்திரம் அடுத்து அப்போஸ்தலர்களாக இவர்கள் உருவாக்கினார்கள். அல்லேலூயா. அவருடைய சாட்சியுள்ள நடக்கை, அவருடைய போக்குவரத்து எல்லாத்தையும் பார்த்துதான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அதனுடைய 23வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:23. விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறது 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவர்களை வாசிக்கும் போது இருங்க சொல்றேன், கேளுங்க. இங்க கவனிங்க. நீங்க இனிமே நான் சொல்றேன், ஒருக்க வாசிச்சிட்டீங்கல்ல, கவனிங்க. என்ன நடக்குதுன்னா அப்போஸ்தலர்களை என்ன செய்கிறார்கள்? ஏற்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர்கள் உருவாகி விட்டார்கள். அவர்கள் போய் ஒரு இடத்துல போய் என்ன செய்வார்கள்? சபையை ஸ்தாபிப்பார்கள். ஸ்தாபித்து அவர்களுக்கு வசனத்தை எல்லாம் போதித்து அவர்கள் வசனத்திலே வளருவார்கள். அல்லேலூயா. இவர்கள் போதிக்கதான் செய்தார்கள், அவர்கள் வளர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இவர்கள் போதிப்பார்கள். போதிக்கிற இடத்துல அந்த வசனம் போதிக்க 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 வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், உபவாசம் பண்ணினார்கள், ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள், ஆண்டவருடைய சரீரத்தோடு ஒட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை உருவாக்குனது, அதுல சபையை ஸ்தாபித்தது, இதெல்லாம் நம்ம தியானிக்குமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு வைங்களேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை நம்ம தியானிக்குமோ அவ்வளவு நல்லா இருக்கும். என்னன்னா இவர்கள் போவார்கள், ஒரு இடத்துல போவார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். அங்கு ஒரு 10-20 பேர் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி முதல்ல என்ன செய்வார்கள்? ஞானஸ்நானத்துக்கு நேராய் நடத்துவார்கள். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்களும் அந்த விசுவாசிகளும் ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பா, பாசமா, அவ்வளவு ஈடுபாடோட, ஐக்கியத்தோடு எப்படியாவது அந்த தெய்வத்தை நான் என்ன செய்யணும்? என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், நான் பரலோகத்துக்கு போகணும் என்கிற ஆசையும் விருப்பமும் இருதயத்துல அதிகமா இருந்ததுனால அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு போதிக்க 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 அதற்கெல்லாம் செவி கொடுத்தாங்க. இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன செய்வார்கள்? விட்டுருவாங்க. வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், வைராக்கியம் பாராட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாத்தையும் தூக்கி போட்டார்கள். ஆதி சபையில் இருந்தவர்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து ஞானஸ்நானம் பெற்று முடிச்சிட்டு வந்து அபிஷேகத்துக்காய் காத்திருந்த உடனே, அவர்களுக்காய் ஜெபித்த உடனே, அவர்களும் ஜெபித்த உடனே ஆண்டவர் நிரப்பினாரு. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் நிரப்பினாரு. உடனே ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட உடனே அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல வாஞ்சி உடையவர்களாக இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டு 21வது வசனத்துல வாசிக்குமோ, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை ஸ்ரீசராக்கின பின்பு லிஸ்திரியாவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தோக்கியாவுக்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு, புரியுதா, விசுவாசம் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று என்ன சொன்னார்கள்? அநேக உபத்திரத்தின் வழியாக தான் எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். உபத்திரவம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது. உபத்திரவம் வருகிறது நல்லது. ஹல்லேலூயா. அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரவம் வர 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 ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவரும் நம்மோட பேசுவாரு. அந்த உபத்திரவத்துல நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள என்ன செஞ்சுட்டேன், ஆரம்பிச்சு பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. 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 விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறின நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா நின்று வேறுபாட்டின் ஜீவிதத்தோட வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி காத்திருந்த விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாயிருந்த ஒரு சிலரை மூப்பர்களாய் தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்ம மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துல நின்றார்கள். அன்னைக்குள்ளவர்கள் உபவாசத்துல இருந்தார்கள், ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் மூப்பர்களை நம்பி சபையை விட்டுட்டு போனார்கள். நீங்க செய்யுங்க, பார்த்துக்கோங்கன்னு. இன்னைக்கு முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. 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 சபையை விட்டுட்டு போக முடியல. உன்னை பொறுப்பா கொடுத்து செய்ய முடியல. நான் ஓப்பனா தான் பேசுவேன், யாருக்கு பயப்படுறதெல்லாம் கிடையாது. சபையை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனோம்னா, ஒரு வேலையை செய்து சொல்லிட்டு போனோம்னா, அந்த வேலையை செய்யறதை விட்டுட்டு இருக்கிற ஆட்களை எல்லாம் குறை பேசிக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி நின்றுட்டு. அல்லேலூயா. 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 அந்த வேலையை அப்போஸ்தலர்கள் மூப்பர்களுக்கு கொடுக்கல. ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், அவர்களுக்கு போதிக்கணும், வசனத்தை எடுத்து சொல்லணும், இயேசுவின் சுவிசேஷத்தை மாத்திரம் எடுத்து சொல்லணும், பவுலின் நிருபத்தை எடுத்து வாசிக்கணும், அதை விளக்கி சொல்ல வேண்டும். அதற்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே பவுலுக்கு லெட்டர் போடணும். லெட்டர் போட்டு இதுக்கு விளக்கம் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ மூப்பர்கள் என்ன செய்வார்கள்? உடனே லெட்டர் போடுவார்கள், கடிதம் போடுவார்கள். கடிதம் போட்டு அதனுடைய விளக்கத்தை அவரிடத்திலிருந்தே கேட்டு தெரிந்து அந்த விளக்கத்தை சபைக்கு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. 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 அந்த 22வது வசனத்துல வாசிக்குமோ, சீஷரின் மனதை என்ன செய்தார்கள்?
யாரு செஞ்சா இத? அப்போஸ்தலர்கள். சரிதா? அப்போஸ்தலர் திடப்படுத்தி விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லி இந்த வேலை எல்லாத்தையும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரேயர் செல்ல கூட மூப்பர்களை நம்பி விட முடிய மாட்டேங்குது, போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி சரீரம் வளரும்? இன்னும் பால் குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், முட்டி பாலை பிடிச்சு வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. ஒட்ட வைக்கப்பட்ட அவயவம் வளரணும். அந்த அவயவம் வளரலன்னா ஒரு சரீரம் இருக்குது, முதல்ல சின்ன குழந்தையா தான் இருக்கும். அது குழந்தையா இருந்து பால் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகி அது என்ன செய்யணும்? வளரணும். இல்லைன்னா அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவோம்? என்னெல்லாம் மனசுக்கு தோணுதோ எல்லாம் வச்சுக்கோங்க. ஆமா, அல்லேலூயா. அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும். அல்லேலூயா. வசனத்தை கேட்குமோ, வசனத்தை சொல்லுமோ, வசனத்தை உள்ள வாங்குமோ, வசனத்துல வளரணும். வசனத்துல வளரலன்னு வைங்கள. அல்லேலூயா. வசனத்துல வளரலன்னா நம்மளை என்னன்னு சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னைக்கு அப்போஸ்தலன் மூப்பர் வேலையை செஞ்சு, அதுக்கு கீழே வேலை செஞ்சு, அதுக்கு கீழே வேலை செஞ்சு, எல்லா வேலையும் யாரு செய்யணும்? என் ஊழியக்காரருக்கு வேற என்ன வேலை? அவருக்கு வர வேண்டியது தானே, நீ என்னத்துக்கு இருக்க? அப்படிதான் நான் என்ன செய்வேன், கேட்பேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்குள்ள வளரணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை தருகிறாருன்னா உண்மை உத்தரவாதத்தோட செய்யணும், கரெக்டா செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் குறை பேசுவதற்காக புல்பிட்டை பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலம் ஒரே ஒரு காரியத்துக்கு தான், ஆண்டவர் உயர்த்துறதுக்கு மட்டும்தான், அவருடைய காரியத்தை பேசுறதுக்கு மட்டும்தான். இதுல நின்றுட்டு வேற எந்த வார்த்தைகளும் வேற எந்த சம்பாஷணைகளும் புறப்படக்கூடாது. பயத்தோட நிக்கணும். அவருடைய சமூகம் கிருபாசன தண்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் இருதயத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அந்த சமூகம் பாருங்களேன், பலிபீடத்தை காவல் காக்கிற வேலையை ஆண்டவர் எங்க கிட்ட தந்திருக்கிறாரு. இங்க அந்நிய அக்கினி வருவதற்கு, அதனால யார் கோவிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அந்நிய அக்கினி இதற்குள்ளாக வருவதற்கு இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும், தேவ பயத்தோட இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், ஒழுக்கமும் கிரமமுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் வசனம் தான் சொல்றேன், வசனத்தை தவிர வேற எதுவும் பேசல, வசனத்தை மட்டும்தான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஒழுக்கமா இருக்க வேண்டும், கிரமமுமா இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அத மாதிரி இருந்துன்னா ஆண்டவர் எங்க கிட்ட கணக்கு கேட்பாரு. அதனாலதான் சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல இருந்து வாசிப்போம். எபேசியர் 4:11 இருந்து வாசிக்க பார்ப்போம். விசுவாசத்திலும் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் இதுல தெளிவா சொல்லியிருக்கு பாருங்களேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான அலைகிறவர்களாய் எதனால? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு எல்லாவற்றிலையும் அப்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இதை நம்ம வாசிக்கும் போது 11வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் அப்போஸ்தலர்களை நிலைநிறுத்தினார்? அப்போஸ்தலர்களை ஏன் அப்போஸ்தல உபதேசத்துல இருக்க வேண்டும்? ஏன் நம்ம அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கணும்? அப்போஸ்தல உபதேசத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்று இந்த வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது. 11வது வசனத்திலிருந்து அதனுடைய 15வது வசனம் வரையிலையும் நம்ம தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். நான் ஏன் அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்க வேண்டும்? அதுலதான் வாசிக்கிறோம். முதல்ல வாசிக்கிறோம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்போ எதுல நம்ம பூரண புருஷராய் மாறணும்? அந்த வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. குமாரனை பற்றும் விசுவாசத்துல பூரண புருஷனா மாறணும். அடுத்து கர்த்தரை அறிகிற அறிவில பூரண புருஷனாய் மாறணும். அல்லேலூயா. சரீரத்தில் அல்ல, மற்ற காரியங்களில் அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவில பூரண புருஷனா மாறணும். அல்லேலூயா. கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவிலையும் விசுவாசத்திலையும் நான் இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறேன்? குழந்தையா இருக்கிறேன்னா, இல்ல 5 வயசா இருக்கிறேன்னா, 10 வயசு ஸ்டேஜ்ல இருக்கிறேன்னா, 5ஆம் வகுப்பு 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா, 2ஆம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா, 3ஆம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா, இல்ல 10th இருக்கிறீங்களா, இல்ல +2ல இருக்கிறீங்களா, இல்ல காலேஜ் முடிச்சிட்டீங்களா? பூரண புருஷன்னா இயேசு கிறிஸ்துவின் போல அவர் பூரண புருஷனா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்? அல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் பால் குடிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். குட்டி பால் எடுத்து வாயில வச்சுட்டு அளவா கொடுக்கணும், இல்லைன்னா என்ன ஆயிரும்? வாந்தி வந்துடும். தூக்கிட்டு பட்டு 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 பட்டுன்னு தட்டி கொடுக்கணும், யாப்பம் வர்றது வரையணும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு விசுவாசம். உண்மைதானே? நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? தூக்கிட்டு தட்டி கொடுக்கணும். படுக்க வச்சுட்டோம், எல்லாம் புறையறி வாந்தி எடுத்து அதை தொடச்சி கிளீன் பண்ணி அதுக்கு திரும்ப அடுத்து பால் ஊட்டி அந்த விசுவாசத்துல வளர வைக்கிறதுக்குள்ளால படுற பாடு இருக்குது. ஆண்டவரே, அல்லேலூயா. புரியுதானே? ஆமா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன். விசுவாசத்துல என்ன லெவல்ல இருக்கிறோம்? விசுவாசத்துல கொஞ்சம் விசுவாசத்துல வந்த உடனே நம்மளை தட்டி அதை உள்ள போய் அது கிரிய செஞ்சு அது கொஞ்சம் சரீரத்துக்கு பலனாகி வளர்ச்சி ஆகிறதுக்குள்ள இல்ல. ஐயோ ஆண்டவரே, அல்லேலூயா.
5, 6, 11வது நாளா இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன். உபவாச ஜெபத்துல 11 நாள்ல எவ்வளவோ சத்தியத்தை என்ன செஞ்சுட்டேன், மண்டை வெடிக்கிற அளவு சத்தியம் சொல்லி இருக்கிறேன். ஆமா, கொஞ்சமாவது இடையில இடையில தட்டி கொடுக்குறோம். தட்டி கொடுத்து எப்படியாவது உள்ள போகணும்னு வயிற்றுக்கு போகணும், சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகணும், கொஞ்சம் புசித்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கணும். சிலது என்ன தின்னாலும் தேராது. ஒன்று தேரவே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பாடு நிறைய கொடுக்குறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, அது சாப்பிட 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 நம்ம பாஷையில பேசுங்களேன், நம்ம சாப்பாடு கொடுக்க கொடுக்க அது தேரலைன்னா என்ன சொல்லுவோம், அதுக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்படிதானே? நான் அப்படிதான் சொல்லுவேன், அதுக்கு புத்தி சரியில்லைன்னு. ஒண்ணுல விளையாட்டு புத்தியா இருக்கும், புரியுதானே? ஒன்று விளையாட்டு புத்தியா இருக்கும், இல்லைன்னா அசால்ட்டான புத்தியா இருக்கும், புரியுது தானே? ஒரு பிள்ளை விளையாடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு உடம்பு என்ன செய்யாது, தேராது. அந்த சாப்பாட்டின் மேல கவனம் வச்சு சாப்பிட்ற பிள்ளைங்க உடம்பு தேரும். புரியுதா? அதுதான் வசனமும். புரியுதா? நான் சொல்றது நீங்க ஆழமா புரியணும் பாருங்களேன். அதான் வசனமும். சும்மா கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போறது அது தேராது. கவனமா பயபக்தியோட வாஞ்சியோட அதை புசிக்குமோ அது தேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது சும்மா இல்லை பாருங்க, சயின்டிஃபிக்கையும் பைபிளையும் வச்சுதான் சொல்றேன். சயின்டிஃபிக்கா ஒரு பிள்ளை மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுதுன்னா அந்த பிள்ளைக்கு உடம்புல அந்த சாப்பாடுடைய சக்தி என்ன செய்யாதான், போகாது. விளையாடிட்டே சாப்பிடுதுன்னா, ஏன்னா அந்த பிள்ளையுடைய மைண்டு ஃபுல்லா ஃபோன் பார்க்கறதுல இருக்கும், இல்லைன்னா அந்த மைண்டு ஃபுல்லா விளையாட்டுல தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு மேல கவனம் என்ன செய்யாது, இருக்காது. அந்த பிள்ளை என்னைக்கு சாப்பாட்டுக்கு மேல கவனம் வச்சு அது சாப்பிடுதோ அன்னைக்குதான் அது உடம்புல பிடிக்கும். அல்லேலூயா. இவ்வளவு தெளிவா அப்போஸ்தல உபதேசத்தை சொல்ல முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு இவ்வளவு தெளிவா நான் சொல்லிட்டேன். வசனத்தின் மேல வாஞ்சி உடையவர்களா இருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள குமாரனை பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கிறோம். நம்ம அவருக்குள்ள நம்ம வளரணும்னா விசுவாசத்துல வளரணும், அடுத்து அறிவுல வளரணும். இந்த ரெண்டுலையும் வளர்ந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அடுத்து அதே வசனத்துல கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக கிறிஸ்துவில் பூரண புருஷராய் இருக்க வேண்டும். மாம்சத்திலும் அல்ல, உலக ஞானத்திலும் அல்ல, சரீர வளர்ச்சியிலும் அல்ல, கிறிஸ்துவில் பூரண புருஷராய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வருஷமா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இத்தனை வருஷமா, அது இல்ல விஷயம். கிறிஸ்துவில எப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்துவில உங்க வளர்ச்சி எப்படி இருக்குது, பூரண புருஷராய் இருக்கிறோமா? அல்லேலூயா. இடைக்கட்டி கொள்ளணும்னாலும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னாலும், யுத்த களத்துல நின்று யுத்தம் பண்ணணும்னாலும், பூரண புருஷனாகாம சின்ன பிள்ளைய கொண்டு வந்து யாரும் யுத்த களத்துல என்ன செய்ய மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைய கொண்டு வந்து யாரும் யுத்த களத்துல போய் யுத்தம் பண்ணு போன்னு சொல்லிட்டு விட மாட்டார்கள். பூரண புருஷனா இருக்கணும். அல்லேலூயா. யுத்த களத்துல நிற்கிற தகுதி உடையவனா இருக்கணும்.
என்னதான் கொண்டு போய் யுத்த களத்துல விடுவாங்க. நம்ம இன்னும் தொட்டில் ஆட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வளரணுங்க, ஆண்டவருக்குள்ள வளரணும். இப்ப தெரியுதா, நம்ம இப்போ இருக்கிறது லவோதிக்கா சபையின் மாதிரி தான் இருக்கிறோன்னு. ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், உலகத்துல எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல, அப்படியே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. எங்க வாந்தி பண்ணுவார் தெரியுமா? ஆக்கினைக்கு உள்ளாக ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வளர ஆண்டவர் உதவி செய்வாராக. வசனத்தை கேட்கிறோம். வளர்றதுன்னா என்ன, அதையும் சொல்லிடுறேன்னு. இதுக்கு மேல எனக்கு விளக்கமா சொல்ல தெரியல. வளர்றதுன்னா என்ன? சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறது தான் வளருகிறது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இனிமே நான் இப்படி ஆண்டவருக்குள்ள இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்களேன். அதுதான் உண்மையான வளர்ச்சி, உண்மையான மனம் திரும்புதல். அல்லேலூயா. தீர்மானத்துல உறுதியாயிருங்க. என்ன வந்தாலும் தீர்மானத்தை விட்டு மாற மாட்டேன்னு ஒரு திட்ட நம்பிக்கையோட இருங்க. அதுதான் ஆண்டவருக்குள்ள வளர்கிற வளர்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் இப்ப எப்படி வருகிறது? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக அப்போஸ்தலர்களின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உபதேசிக்கிறார். ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாரும் நீதிமான்கள். கவனிங்க. ஆமா, நேரம் உட்காருங்க பார்ப்போம். நல்லா ஸ்டெடியா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்றேன். நல்லா நல்ல நேரம் உட்காருங்க. பின்னாடி போய் நேரம் உட்காருங்க, சரியா? ஆமா, சர்ச்சில் உட்கார்ந்துருக்குறோம். இனி கை இல்லாத சேர் வாங்கி போடலான் இருக்கிறோம். ஆமா, கை வச்சதுனால நல்லா வாட்டமா இருக்குதுன்னு வைங்களேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறிடுறோம். ஆமா, கை வச்ச உடனே. ஆமா, அல்லேலூயா. ஆமா ஆமா, இப்ப கவனிங்க. ஆமா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு நான் சொன்னேன். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் நீதிமான்கள், அப்படிதானே? கூட வரீங்க தானே? புரியுதா? புரியுதா? புரியுதானே? ஆமா, ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் நீதிமான்கள். நீதிமான்கள் தான் பரிசுத்தவான்கள். எத்தனை பேர் பரிசுத்தவான்களா இருக்கிறோம்? நான் பரிசுத்தவான்னு சொல்றவங்க மட்டும் பரலோகத்துக்கு போவீங்களா? எத்தனை பேர் நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, பரலோகத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? அப்புறம் என்ன, கை தூக்குங்க. ஆமா, பரலோகத்துக்கு போவீங்களா? ஆமா, பரிசுத்தவான்களா இருக்கிறீங்களா? நம்ம பரிசுத்தவான்கள் தான். ஆண்டவர் நீதிமான வைத்திருக்கிறாரு. ஆனாலும் சில நேரத்தில் பரிசுத்தவான் சீர்கேடான காரியத்தை என்ன செய்யலாம்? அதுக்குதான் இங்க வார்த்தை எப்படி வருது? சீர் பொருந்தும் பொருட்டு அப்போஸ்தலருடைய உபதேசம் வருது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீர்கேடான காரியம் வருமோ, ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தலருடைய இந்த உபதேசத்தை அனுப்பி நீ மனம் திரும்பணும், நீ மாறணும், பெற்றுக்கொண்ட உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு உண்மையா இருக்கணும், மாறுபாடுள்ள சந்ததி உன்கிட்ட வருது, உலகம் உன்கிட்ட வருது, நீ அதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்களை சீர் பொருந்தும் பொருட்டு உபதேசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். புரிஞ்சுச்சா? அல்லேலூயா.
சில நேரம் பரிசுத்தவான்கள் சீர்கேடான காரியத்தை செய்யுமோ ஆண்டவர் இந்த வார்த்தையும் உபதேசத்தையும் தந்து சீர்படுத்தி கொண்டு போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ஆண்டவர் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய முதல் உபதேசம் என்ன? மனம் திரும்புதல். அல்லேலூயா, மனம் திரும்புதல். அதை போதிக்க பரிசுத்தவான்களுக்கு மூப்பர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் உதவியாக இருக்கு. அடுத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது சபை பக்தியில விருத்தி அடையணும். புரியுதா? பக்தியா இருக்கிறது விஷயம் இல்ல. எல்லாரும் பக்தியா தான் இருக்கிறார்கள். புரியுதா? எல்லாம் பக்தியா தான் இருக்கிறார்கள். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பக்தியா இருக்கிறார்கள். ஆனா பக்தியில விருத்தி இருக்குதா? அல்லேலூயா. பக்தியில விருத்தி கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் தேவை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம்ம உலகத்துக்குள்ள இருக்கிறோம். உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்து வைத்திருக்கிறாரு. நம்ம கிட்ட பக்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அந்த வசனத்தை கேட்க கேட்க, உபதேசத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க நம்ம பக்தியை என்ன செய்யும்? விருத்தி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி ஆண்டவரை சேவிக்கணும்னு நினைப்போம். ஆனா உலகம் வந்து ஒட்டும், மாறுபாடு உள்ள சந்ததி வந்து ஒட்டும், உடன்படிக்கை கரைப்படுத்துகிறமாய் சில காரியங்களை வந்து ஒட்டும். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இச்சைகள் எல்லாம் நம்மை வந்து என்ன செய்யும்? ஒட்டுகிற நேரத்துல கர்த்தருடைய உபதேசம் புறப்பட்டு வந்து, நீ மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும், உடன்படிக்கையை கரைப்படுத்தி விடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, மனம் திரும்பின நீ பரிசுத்தமாய் உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை வருமோ அந்த பக்தியில ஒரு விருத்தி உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 5 விதமான ஊழியங்கள். இந்த 5 விதமான ஊழியங்களும் சபைக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. 5 விதமான ஊழியமும் செயல்படுகிற ஒரே இடம் சபையில மட்டும்தான். அல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். இனி குழந்தைகளாயிராமல், இதுல வாசிக்கிறோம், சூதும் வஞ்சிக்கிறதுமான தந்திரமான உபதேசத்திலிருந்து காத்து கொள்ளப்படணும்னா அப்போஸ்தலருடைய உபதேசம் வேணும். அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுமா? நம்ம கவனிங்களேன், அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா, ஏதாவது தந்திரமான உபதேசம் வருதுன்னா இது நம்ம உபதேசம் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியும். இது ஏதோ மாறுற மாதிரி இருக்குது, இது நம்மளை வஞ்சிக்கிற மாதிரி கிரியை செய்யுது அப்படின்னு உடனே பேச தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இல்லாதவர்கள் தான், ஆமா அப்படித்தானே பைபிள்லயும் போட்டிருக்கு, ஆமா இப்படித்தானே இந்த வசனமும் சொல்லுது அப்படின்னு வழியை விட்டுருவாங்க. இதே பைபிளை வைத்து எப்படி வேணாலும் பேசலாம், எனக்கும் தெரியும். அல்லேலூயா. எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா உபதேசம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா தான் முன்னாடி பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்படி, இந்த பைபிள் வச்சு எப்படி வேணாலும் உங்களை பேசலாம், உங்ககிட்ட பேசலாம், எல்லாம் வசனத்தை வைத்தே பேசலாம். ஆனா உபதேசம் உண்மை பரலோகம் போகிறதற்கு ஒரே வழி இந்த உபதேசம் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லா உபதேசத்தையும் செய்யலாம், எல்லாரும் ஒவ்வொரு பாதையை போட்டு போகலாம். ஆனா இடுக்கமான வாசல் வழியாதான் இல்லைன்னா போக முடியாது.
இந்த உபதேசம் இடுக்கமான உபதேசம். இந்த வாசல் வழியா தான் பிரவேசிச்சு ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இதை ஒரு ஆர்டரா நம்ம பார்ப்போமா? முதலாவது இதை எழுதி நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன். நீங்க இப்ப எழுதுனீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஐயோ, அந்யோன்யத்தை பேசணும்னு நினைச்சேன், முடியல. பேசிடலாமான்னு பாக்குறேன். சரி, ஒரு அரை மணி நேரம் பேசட்டுமா? 12:30 வரை ஓகேவா? ஓகே தானே? இல்ல சரி, ரைட், ஓகே, சரி, ரைட், ஓகே. அப்போ பேசிடலாம், சரியா? ஆமாம், அதை பேசினா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஆமாம். இதில் நம்ம பார்க்குமோ, லைனாக பார்க்குமோ, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த. முதலாவது நாம் ஏன் அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருக்கணும் அப்படின்றத முதல்ல ஆர்டரா ஒரு 7 முறைமைகளாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பிரித்து வைத்திருக்கிறேன், சரியா? அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பையா அப்படி மேல என்ன செய்யலாம், போலாம், சரியா? முதலாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு வேணும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு இந்த உபதேசம் வேணும். மூணாவது விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்காக, விசுவாசத்தின் ஒருமைப்பாடு, அதாவது இன்னும் சொல்லணும்னா விசுவாசம் சிதறி விடாதபடிக்கு விசுவாசம் ஒன்னா இருக்கணும். நம்ம விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது, பலவித கவலைகளினால அலைப்புண்டு போயிடக்கூடாது. புரியுதா? அலப்புண்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அது எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சில நேரம் விசுவாசிப்போம், சில நேரம் விசுவாசத்தை குறையும், ஏறும், இறங்கும், அப்படி இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், செதறிடும். அந்த உறுதியா நிக்காது. புரியுதா? அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல உறுதியா நிக்கணும்னா, ஒருமைப்பாட்டோடு நிக்கணும்னா வசனத்திற்கு, உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும், சரியா? நான்காவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல வளருவதற்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல வளருகிறது. அடுத்து பூரண புருஷனா, வளர்ந்து பூரண புருஷனாய் மாறுவதற்கும், தந்திரமுள்ள உபதேசத்திலிருந்து காக்கப்பட்டு சுவிசேஷ வேலையை செய்வதற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையும் ஒரு கோர்வையா நான் உங்களுக்கு சொல்றேன், கேக்குறீங்களா? ஓகே, கவனமா கேளுங்க. எப்படின்னா அப்போஸ்தலர் உபதேசத்துல நம்ம ஏன் நிலைத்திருக்கணும்னா, கவனிங்க, எப்படின்னா அப்போஸ்தலர் உபதேசத்துல ஏன் நிலைத்திருக்கணும்னா, முதலாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். பரிசுத்தவான்களை எந்த உலகத்தின் காரியங்களை என்ன செய்யக்கூடாது, மேற்கொண்டு வரக்கூடாது. உபதேசம் அந்த பரிசுத்தவான்களை சீர்பொருத்தி என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில பக்தி விருத்தியை உண்டாக்க இந்த பரிசுத்தவானுக்கு உதவி செய்யும். என் கூட இருக்கிறீங்க தானே? ஹலோ, கவனிங்க, சரியா? ஆமா, சரீரமாகிய சபையில நிறுத்தி பக்தியில விருத்தி அடைய உதவி செஞ்சு, பக்தி விருத்தி அடையும் போது விசுவாசம் என்ன செய்யும், அவனுக்குள்ள வளரும். விசுவாசம் வளர்ந்து, தேவனை பற்றி விசுவாசத்துல வளர்ந்து பூரண புருஷராக என்ன செய்யும், மாற்றும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமா, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? முடிச்சிடலாமா? இல்ல பேசலாம் தானே? அப்ப கவனிங்க, ரிப்ளை கொடுங்க, சரியா? ஆமா, பூரண வளர்ந்து பூரண புருஷனா என்ன செய்யணும், மாறணும். பூரண புருஷனாய் மாறி தந்திரமுள்ள உபதேசத்திலிருந்து விலக்கப்பட்டு காக்கப்பட்டு சுவிசேஷத்தை செய்யும்படியாக, சுவிசேஷ வேலையை செய்யும்படியாக உபதேசம் நமக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசம் இதற்காக நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலையும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நம்ம ஏன் நிக்கணும் அப்படின்றத தெளிவா அந்த வசனங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, 2:42 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42.
ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம். அந்யோன்யம் என்றால் ஐக்கியம். சரியா? ஐக்கியத்துல உறுதியாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவர்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலையும் வாசிப்போம். 1வது அதிகாரம் 1 யோவான். வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. விசேஷமா இருக்கிறது சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியத்துக்கு இதுல அழகான ஒரு டெஃபினிஷன் இந்த 7 வசனத்திலையும் பக்காவா தெளிவா நம்மகிட்ட சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிங்கன்னு சொல்றத வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? ஆமா, வாசிங்க. சரியா? சரி, நான் அதில் போய் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி, நம்ம காரியத்துக்குள்ள வரும். சரியா? இங்க வருமோ 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையில நம்ம வாசிக்குமோ என்ன வாசிக்கிறோம்? எங்களுடைய ஐக்கியம் 3வது வசனத்துல நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் மேல ஒரு ஐக்கியம் வந்தது. ஐக்கியம் வந்தது எதனால தெரியுமா? அவர்கள் கண்டது, அவர்கள் கேட்டதை என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். அவர்கள் கண்டதும் கேட்டதும் என்னது? இயேசுவையும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பாடு மரணங்களையும் அவர் அடிக்கப்பட்டதையும் அவர் மரித்ததும் அவர் உயிரோட எழுந்ததும் அவர்கள் கண்ணுக்கு முன்னால அவர் பரலோகத்துக்கு போனதும் திரும்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேற்றும்படியாய் வந்ததையும் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை அறிவித்து, கண்டதையும் கேட்டதையும் அறிவித்து, அதை ஏற்றுக்கொண்ட மனதுள்ளவர்கள் அவர்கள் மேல ஐக்கியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷயம் என்ன தெரியுமா? ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த வசனத்தையும் தெய்வத்தையும் பற்றி ஓப்பனா பேசுமோ நம்ம கிட்ட ஐக்கியமா இருக்கிறோமா? ஐக்கியமா இருக்கட்டும். நீங்க என்கிட்ட ஐக்கியமா இருக்கிறீங்க,
அந்த ஐக்கியம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் என்ன செய்கிறாரு? யோவான் சீசன் பேசுகிறாரு. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பிதாவோடும் அந்த வசனமே இருக்கிறது, அவரா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்க ஐக்கியம் அவர்கிட்ட இருந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க யாருக்கிட்ட ஐக்கியமா இருக்கிறோமோ அவர்களை பத்தி தான் நான் பேசுவேன். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அந்த ஐக்கியம் நம்மை ஐக்கியமாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஐக்கியமும் அவரோட இருக்கணும். நீங்க மனுஷனோட எவ்வளவு ஐக்கியமா இருந்தாலும் பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. எந்த மனுஷன் கூடயும் ஐக்கியம் ஓவரா வேண்டாம், எல்லாம் லிமிட்டா வச்சுக்கிட்டா போதும். அல்லேலூயா. அவரோட சமாதானமா இருப்போம், ஸ்தோத்திரம் போடுவோம். யாருக்கிட்டையும் வஞ்சனையும் இல்லை, எதுவும் இல்லை, மனசுலையும் எதுவும் இல்லை. ஓப்பனா பேசி டீசெண்டா போயிட்டே இருப்போம். எல்லாரோடையும் சமாதானமா இருப்போம், சலாம் போட்டுக்குவோம், போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. புரியுதானே? ஆமா, போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாரோடையும் சமமா இருக்கணும், ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கணும். குமாரனோடும் அந்த பிதாவோடும் ஐக்கியம் இருக்கணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவார். புரியுதானே? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அவர் மேல இருக்கிற ஐக்கியம் உறுதிப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு அப்படி போறேன், சரியா? ஓகே. எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணியாச்சு, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா அவர்களுடைய இருதயத்துல இயேசுவும் விட்டு மாறல, நடந்த சம்பவமும் அவருடைய இருதயத்துல என்ன செய்யல, விட்டு மாறல. அது உள்ளே தான் இருக்குது. அவர்கள் எதையோ இழந்த ஒரு துக்கத்தோடையும் இனி கிடைக்குமா என்கிற ஒரு வருத்தத்தோடையும் அவர்கள் அதை குறித்து மாத்திரம் பேசிக்கொண்டே போகிறார்கள். பேசிக்கிட்டே இருக்குமோ, போயிட்டே இருக்குமோ, இயேசுவும் அவர்களோட சேர்ந்து என்ன செஞ்சாரு, நடந்தாரு. ஆனா அவர் பேசுகிறதும் அவர் உரையாடுகிறதையும் வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு இயேசுதான் பேசுகிறாருங்கிற மாதிரி தெரியல. ஆனா இவர்களும் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். இவர்கள் சந்தேகத்திற்குரியதாய் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பேசுகிறார்? ஆண்டவர் தான் இப்படி சொல்லிட்டு போனாரு, இப்படிதான் சொல்லிட்டு போனாரு, இப்படிதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனாரு, அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு அவர்களை மண்டையா குட்டி குட்டி செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க அதை வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, மண்டையா கொட்டி கொட்டி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஞாபகப்படுத்துமோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையும் வாஞ்சியும் இருதயமும் கொழுந்து விட்டு என்ன செய்யுது, எரியுது. அப்போவும் இவர் இயேசுதான் என்ன செய்யல. அல்லேலூயா. அப்போ இயேசு யார் கூட ஐக்கியமா இருப்பாருன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் 15வது வசனத்தை வாசிங்களேன். நடந்து போனார். மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம கூட இயேசு இருக்கிறாரா? இங்க கவனிங்களேன், நம்ம கூட இயேசு இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஆனா நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது, நமக்கு தெரியாது. நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், அப்படிதானே? நம்ம காணாம விசுவாசிக்கிறவர்கள். நமக்கு இயேசு நம்ம கூட இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இங்க இவர்களுக்கும் இயேசு கூட வருகிறது அவர்களுக்கு
மறைக்கப்பட்டது. ஆனால் அவர் போதித்து கொண்டே வந்தார், பேசிக்கொண்டே வந்தார். அவருடைய டவுட் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? கிளியர் ஆக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. இவர்கள் பேச ஆரம்பித்ததும் இயேசுவை குறித்து தான் என்ன செய்தார்கள்? இங்கிருந்து கிளம்பும் போதே பேசிக்கொண்டே போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமிலிருந்து புறப்படும் போதே இயேசுவை குறித்து பேசி 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 தான் போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அவர்களோடு பேசி அவருடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு 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 மெசேஜ் என்னன்னா, நம்மளும் இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் பேசி இயேசுவின் வார்த்தையின் மேலையும் இயேசுவின் மேலையும் ஐக்கியமுடையவர்களாய் இருக்கும்போது அவர் நம்மோட நடப்பாரு. ஹல்லேலூயா. நமக்கு போதித்து நடத்துவாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு, இந்த வழியில போன்னு சொல்லுவாரு. முடிவுல ஒரு இடத்துல நம்முடைய கண்ணை திறப்பாரு. அப்போ அவரை பார்ப்போம், மத்திய வானத்துல அவரை பார்ப்போம். அது வரையிலும் நம்ம கூட நடந்துகிட்டே இருப்பாரு. நம்ம அவர் மேல ஐக்கியமா இருந்தா மட்டும் போதும். அவருடைய வார்த்தையின் மேல விருப்பம் உடையவர்களா இருந்தால் போதும். அவர் நம்ம கூட நடக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட நடப்பாருங்க. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு. அவர் நமக்கு கண்ணுக்கு மறைஞ்சு போனாலும் உடனே ஓடி எருசலேமுக்கு போயிடுவோம். புரியுதுல்ல? அவரை விட்டுட்டுலாம் நம்ம ராத்திரி ஆனாலும் தங்குற நேரமானாலும் இருக்க முடியாது. அவன் நைட்டு தங்கணும், பகல் ஃபுல்லா நடந்தாச்சு, அவ்வளவுதான், இனி முடியாதுன்னு சொல்லி நைட்டு போய் தங்குவோம். இயேசு போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே கிளம்பி ராத்திரியா புறப்பட்டு எருசலேமுக்கு போறான். அதான் இயேசுவின் மேல இருந்த ஐக்கியம், குமாரனை பற்றுகிற ஐக்கியம். ஹல்லேலூயா. குமாரை பற்றுகிற ஐக்கியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் எங்க இருந்தாலும் என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் வருவேன்னு ஓடுவோம், அவரை தேடி ஓடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்களில அவரை தேடி ஓடுவோம். விடியற் காலத்தில் ஆண்டவர் தரிசனம் ஆவாரு. ஹலோ, புரியுதா? காலங்களில் அவரை தேடுவோம், விடியற் காலத்தில் அவர் தரிசனம் ஆவார். நேரத்துல போராடுங்க, காலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். இரவுல போராடுங்க, ஒரு விடியற் காலத்தை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறாங்க. போராடணும் பாருங்களேன், பற்றிட்டு விடக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவரை பற்றி பிடித்தவர்களாக இருக்குமோ அவர் நம்ம போதிப்பாரு, அவர் பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். இப்ப இதுல வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களையும் அவர் பேசுகிற பிரசங்கங்களையும் நம்ம கேட்கும் போது அவர் மேல இன்னும் ஐக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்கள் ஏற்கனவே இருந்த ஐக்கியத்தோட என்ன செய்தார்கள்? நடந்தார்கள். எல்லாத்தையும் கேட்டு உள்ள போய் அப்பத்தை பிட்டு புசிக்குமோ கண்ணு என்ன செய்தது? திறக்கப்பட்டது. அவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தை அவருக்கு மேல இன்னும் ஐக்கியத்தை கொண்டு வந்தது. அங்க இருக்க விடல, திரும்பவும் கூட்டிட்டு வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படுகிறது பாருங்களேன், கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படுமோ, கட்டளைகளை குறித்து பேசப்படுமோ, பாதி கட்டளை ஒரு சிலருக்குள்ள கிரியை செய்யும், பாதி கட்டளைகள் ஒரு சிலருக்குள்ள என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அப்படி கிரியை செய்யாமல் இருக்கிறவருடைய இருதயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? இருளடைந்த நிலைமையில் இருக்கிறது. ஹல்லேலூயா.
கட்டளைகள் கிரியை செய்யுமோ இருதயம் எப்படி ஆகும்? கொழுந்து விட்டு எரியும். அதான் இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன். கட்டளைகளையும் வேத வாக்கியங்களையும் கட்டளைகளையும் குறித்து அவர் போதிக்கும்போ இவருடைய இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. அப்போ ஒரு விசுவாசிக்குள்ள கிரியை செய்யுதுன்னா அந்த வார்த்தை முழுமையாக போய் ஒரு விசுவாசிக்குள்ள கிரியை செய்யும். ஒரு விசுவாசிக்குள்ள கொஞ்சம் தான் கிரியை செய்யும். அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இதை எப்படி நம்ம சொல்லிக்கிறது? இதெல்லாம் எப்படி பேசுகிறது? இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாதி கட்டளையும் பாதி சுவிசேஷத்தையும் வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தோடு கொழுந்து விட்டு எரிகிறவர்கள் ஐக்கியப்பட கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவனும் இருளாகி உங்களையும் இருளாக்கி விட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிக்கணும், அது முடிச்சிருச்சு டைம். ஆமா, கண்டிக்கணும், போதிக்கணும், புத்தி சொல்லணும், ஐக்கியப்படக்கூடாது. புரியுதானே? ஐக்கியப்படக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல கரெக்டா சொன்னீங்க, திரும்ப ஓடக்கூடாது. இருட்டுல கொண்டு தள்ளி விட்டுட்டு போயிடும். அப்புறம் கண்ணு தெரியாம நிக்கிறது நம்ம தானே. அவ்வளவு நாள் வெளிச்சத்துல ஓடிக்கிட்டு திடீர்னு கொண்டு போய் இருட்டுல தள்ளி விட்டா என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. முன்னால போகவும் தெரியாது, பின்னால போகவும் தெரியாது, எங்கேயும் போக தெரியாது. ஆண்டவரேன்னு மேலதான் பார்க்கணும். அவர் திரும்ப வெளிச்சத்துல கொண்டு வந்தாதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆமா, ஆமா. யாவரோடும் ஐக்கியமா இருக்கணும், யாவரோடும் சமாதானமா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:16. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்தவங்க தானே. ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்கி ஒரு நல்ல கையை தூக்கி பிடிங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் தானே. நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. கேட்டுட்டு நியாயத்தீர்ப்பின் நாள்ல 3 புஸ்தகங்கள் திறக்கப்படும். என்னென்ன புஸ்தகம்? வேத புஸ்தகம், ஜீவ சொல்லுங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. வேத புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். வேத புஸ்தகம் எதுக்கு? இதுல இருந்து தானே பேசப்பட்டது. இந்த வார்த்தையை வைத்து என்ன செய்வார்? அது எங்கேயே ஆரம்பிச்சுட்டாரு? வீட்டிலேயே ஆரம்பிச்சுட்டாரு. இங்க இருந்தே நம்ம நியாயத்திற்கு, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், அப்ப பரிசுத்த ஆவியானவர் இப்பவே நியாயம் தீர்க்க என்ன செஞ்சுட்டாரு? புரியுதா? வீட்டுல இருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு தானே. ஆமா, அப்ப வீட்டுல இருந்து இங்கேயே ஆரம்பிச்சுட்டார் நியாயம் தீர்க்க. இங்கே இந்த வேத புஸ்தகம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு நியாயம் தீர்க்க தொடங்கிருச்சு. இது மேல போய் போய் அங்க போய் நிக்குமோ, வெள்ளாடு செம்மறியாடு தனித்தனியா நிக்கும். அப்போ ஏக்கா கேட்டீங்களாக்கா? அப்படியாக்கும் அக்கா, இப்படி ஆக்கும் அக்கா. எல்லா அக்காவும் அங்க வந்து நிக்கும். எல்லா அக்காவும் அங்க வந்து நிக்கும். ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் படமிட்டு காட்டுவார். நான் செய்யவில்லை என்று சொல்லி யாரும் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய முடியாது.
சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் அப்படி செய்யல, நான் அப்படி இருக்கல, நான் அப்படி பண்ணல, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு யார் என்ன செய்ய முடியாது? இங்க கவனிங்க, யார் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆண்டவர் கவனித்து கேட்பாரு. நம்ம பேசுறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பாவம் செய்தேனானால், நீ எந்த சந்துக்குள்ள இருந்தாலும், எங்க மறைஞ்சு போய் இருந்தாலும், எல்லாத்தையும் பரலோக கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. அவர் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன செய்யறாரு? பார்த்துட்டு எல்லாம் ரெக்கார்டுல இருக்குது. அப்படி ஆண்டவரே அப்படின்னு சொன்னது உன் கண்ணு முன்னால நடந்த சம்பவம் முன்னால வரும். முன்னால வரும்போ என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷனையும் மறைச்சிடலாம், யார வேணாலையும் மறைச்சிடலாம், எந்த சிசிடிவியையும் மறைக்கலாம். புரியுதுல்ல? எந்த சிசிடிவியையும் மறைக்கலாம், பரலோக சிசிடிவிய மறைக்கவே முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு, நான் ஒரு கிறிஸ்துமஸுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் சாப்பாடு போடுறேன்னு சொன்னாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. இது பரிகாரம் செய்கிற இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு கிறிஸ்துமஸுக்கு ஒரு சாப்பாட்டு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீங்க எடுத்துக்கோ. எல்லா சாப்பாட்டு பொறுப்பையும் எடுத்துக்கோங்க. ஒரு வருஷம் சபைக்கு உண்டான எல்லா செலவையும் நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோங்க. ஆண்டவர் உங்களை தெரியாதுன்றவாரு. பரிசுத்தம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறாரு. எல்லாம் ஞாபக புஸ்தகத்துல இருக்கிறது. சரியான நேரத்துல, சரியான நேரத்துல எல்லாம் வெளியிறக்கமாகும். தப்பிக்க முடியாது. ஜாக்கிரதை உடையவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் போதும் 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 போதும். 6வது வசனம் வரை வாசிச்சிட்டீங்களா? எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஓகே ஓகே. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நம்ம வாசிக்குமோ, 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை. இது புரியுதா என்னன்னு? சமாதான கட்டினால ஆவியில ஐக்கியமுடையவர்களா இருக்கணும். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதான கட்டினால ஆவியினால ஒருமைப்பட்டவர்களாக ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? கீழே வாசிக்கிறோம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. அப்போ நமக்கு உண்டான அழைப்பினாலதான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதுல வாசிக்குமோ, ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? ஒரே நம்பிக்கை, மோட்சம். பரலோகம் போகணும்னா ஒரு வழி, அவர் தான் இயேசு கிறிஸ்து. சரியா? ஒரே நம்பிக்கை பரலோகத்துக்கு. ஒரே நம்பிக்கை என்னது? பரலோகம். அடுத்து வாசிக்கிறோம், ஒரே சரீரம். ஒரே சரீரம்னா கிறிஸ்துவின் சரீரம்.
சபையாகிய கிறிஸ்து. இத்தனை ராத்திரி பகலா உங்களுக்கு பேசியும் திரும்பவும் முழிச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஆமா, கவனிங்க கவனிங்க, புரியுதானே? யாரு கஷ்டமா இல்லையே? கஷ்டமா இல்லைல்ல? ஓகே ஓகே ரைட், சரி, கஷ்டமா இல்லையே? புரியுதானே? ரைட், ஓகே. ஆமா, ஒரே சரீரம். என்ன சரீரம்? சபையாகிய கிறிஸ்துவின் சரீரம். அடுத்து ஒரே ஆவி. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அடுத்து ஒரே கர்த்தர். ஒரே கர்த்தர். ஒரே கர்த்தர்னா கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய இரட்சகர். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர், அவர்தான் ஒரே கர்த்தர். அடுத்து ஒரே விசுவாசம். கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசம். கிறிஸ்தவ சபை சட்டத்திற்கும் உபதேசத்திற்கும் கீழ்ப்படுகிற விசுவாசம். உபதேச விசுவாசம் அப்படி சொல்லலாமா? கிறிஸ்துவின் உபதேச விசுவாசம், உபதேச சட்டம், அதற்கு கீழ்ப்படுகிற விசுவாசம். சரியா? ஒரே விசுவாசம். ஒரே ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? மனம் திரும்பி, ஆண்டவரே, முங்கி எழும்புற ஞானஸ்நானம். எத்தனை தடவை சொன்னேன், இத்தனை தடவை சொன்னேன். ஞானஸ்நானம் நிறைய இருக்குது, ஆனா உண்மையானது ஒரே ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? மூழ்கி எடுக்கிறதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் கிடையாது. அப்படி ஒரு ஞானஸ்நானத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போகல. இப்ப நிறைய பேர் எப்படி சொல்லிக்கிறாங்க? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையான ஞானஸ்நானம் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னா அதுதான் பைபிள் சொல்லுகிற உண்மையான ஞானஸ்நானம். ஒரே ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் மட்டும்தான். ஒரே தேவன், பிதாவாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 காரியத்தை நம்ம என்ன செஞ்சோம் இதுல பார்த்தோம். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்ஸ் தந்துடுறேன். சரியா? ஆமா, எடுத்து நீங்க சாயங்காலத்துக்குள்ள வந்துடும். நீங்க அதை எடுத்து என்ன செய்யணும்? ஒருக்க வாசிங்களேன். எல்லாம் போன் நோண்டிட்டு தானே இருக்கிறீங்க. எத்தனை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? ஆமா, எத்தனை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? ஒரு தடவை எடுத்து அதை வாசிக்கிறதுக்கு என்ன? வாசிங்க. அல்லேலூயா. வாசிக்க தெரியலன்னா உங்க பிள்ளைகிட்ட கொடுத்துருப்பா, இன்னைக்கு இந்த நோட்ஸ் வந்திருக்காமே, சர்ச் குரூப்ல வந்திருக்குதாமே, அதை ஓபன் பண்ணி அதை ஒருக்க வாசிச்சு காமின்னு சொல்லுங்க. காமிக்கிறேன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, பாத்துக்கலாம். அல்லேலூயா. நான் வாசிக்க சொன்னேன், இது எனக்கு என்ன செய்யல, வாசி காமிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, பாத்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே. இப்ப சொல்லப்பட்ட இந்த 7 காரியங்களும் வெளியரங்கமாக உலகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இந்த ஒரே ஐக்கியத்தில் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போமா? கடைசியா ஒரு வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிப்போமே. சபை கூடி வருதல் ஆகிய ஐக்கியம். அல்லேலூயா. சபை கூடி வருதல் ஆகிய ஐக்கியம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னீங்க, ஆனா இதையே ரொம்ப நேரம் பேசுவீங்களே, மனசுல யோசிப்பீங்க. ஆமா, சபை கூடி வருதல் ஆகிய ஐக்கியம். சபைக்கு வரும்போது ஹலோ நிறைய காரியம் இருக்குது. ஒரே ஒரு காரியம், 3 பாயிண்ட் எழுதலாம். இல்லை, நோட்ஸ் எல்லாம் வராது. நான் சொல்றேன். சரியா? ஆமா, அங்க பார்க்காதீங்க, இங்க மட்டும் பாருங்க. சரியா? அங்க பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா மனசு விட்டு போயிடுவீங்க. இங்க மட்டும் பாருங்க, என்ன மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் பார்க்காதீங்க. சரியா? சபை கூடி வருதலாகிய ஐக்கியம். ஆண்டுடைய ஆலயத்திற்கு வரும்போது ஒரு ஐக்கியம் இருக்கணும். முதல்ல எங்க இருக்கணும் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் இருக்கணும். ஐக்கியமா
ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வீட்டில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தா, ஞானசானம் பெற்றவர்களாக இருந்தா எல்லாம் சேர்ந்து சர்ச்சுக்கு வரணும். அது முதல் ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. போற வழியிலே நம்ம விசுவாசி வீட்டு இருந்துச்சுன்னா, என்னப்பா ரெடி ஆயிட்டியா, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு தட்டுங்க. அல்லேலூயா. அது ஒரு ஐக்கியம். புரியுதா? அது ஒரு ஐக்கியம். போற வழியில நம்ம விசுவாசி வீடு தான் இருக்குதுன்னா, என்னப்பா என்ன பண்றீங்க, ரெடி ஆயிட்டீங்களா, வரீங்களா, போலாமா, ஏதாச்சும் நான் முன்னாடி போட்டுமா, நீங்க வந்துடுறீங்களா, ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு டீசெண்டா, இல்லைன்னா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன்க்கா அப்படின்னு செய்யணும், சொல்லணும். இல்லை இந்த ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னா ஒரு நிமிஷம் நின்று என்ன செய்யுங்க சேர்ந்து. அது ஒரு ஐக்கியம். வருமா ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வரக்கூடாது. ஆமாம், அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஊர் கதையெல்லாம் என்ன செஞ்சுட்டு வரக்கூடாது, பேசிட்டு வரக்கூடாது. வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரகாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தோட வீட்டுல இருந்து கிளம்பணும். ஆயத்தம் 3 ஆயத்தம் இருக்குது. என்னென்ன ஆயத்தம் தெரியுமா? வீட்டுல இருந்து கிளம்புக்கு முன்னாடி வீட்டிலே ஆயத்தம் ஆகணும். முதல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்து முதல்ல ஜெபம் பண்ணணும். அடுத்து நமக்கு தேவையான வஸ்திரத்தை ரெடி பண்ணி வைக்கணும். காலையில் கிடந்து உருட்டிட்டு கிடக்கக்கூடாது. புரியுதா? இது வீட்டில் வர்ற சர்ச்சுக்கு வர்றது முன்னாடி நடக்கிற சண்டைகளை தான் சொல்றேன். இதுல தான் பிரச்சனையே வருது. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அடுத்து சர்ச்சுக்கு போறதுக்கு முந்தின நாளே உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எடுத்து வைங்க. தகுதியான வஸ்திரமா இருக்கணும். புரியுதா? ஆமா, சர்ச்சுக்கு போடுறதுக்கு ஏற்ற வஸ்திரமா இருக்கணும். கவனிங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஆமா, எல்லாம் முன்னாடி நின்னே காட்டுறேன். டாப் ஒரு ஒத்த டாப்பை போட்டுட்டு இங்க இருந்தே கிழிச்சு விட்ட சுடிதார் மாதிரி என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. தகுதியான வஸ்திரம்னு இருக்குது. அந்த வஸ்திரத்தை தான் என்ன செய்யணும், போட்டுட்டு வரணும். இங்க இருந்தே கிழிச்சு விட்டு ஒரு லெக்கினும் போட்டுட்டு வரக்கூடாது. புரியுதா? ஒழுக்கமா வரணும், ஒழுக்கமா வரணும். ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. தகுதியான ஒழுக்கமான வஸ்திரத்தை அணிந்து சர்ச்சுக்குள்ள என்ன செய்யணும். இந்து கோயிலுக்குள்ள போவீங்களா? ஜீன்ஸ் போட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்டிருக்கிறாங்க. ஆமா, ஒரு மாதிரிப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சட்டம். சர்ச்சுக்கு மட்டும் நீங்க ஏன் அப்படி வரீங்க? அல்லேலூயா. முந்தன் நாளே அதற்கேற்ற வஸ்திரத்தை என்ன செய்யணும், ரெடி பண்ணி வைக்கணும். காலையிலே ஓடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து முன்னாடியே வீட்டுல இருக்கும்போதே காணிக்கைக்கு காசை எடுத்துட்டு என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். ஆயத்தம்ங்கிறது காணிக்கையிலையும் இருக்கணும். இங்க வந்த பிறகு பிள்ளைய கூப்பிட்டு காணிக்கைக்கு 2 ரூபா 1 ரூபா கொடுத்தாலும் சரி, காணிக்கைக்கு வீட்டுல இருந்து ஆயத்தமாக்கி பிள்ளைகள் கையில கொடுத்து ஆயத்தமாக்கி வரணும். நம்ம அந்த நேரம் பட்டுவாடா பண்றதுக்கு நம்ம ஒண்ணு பிச்சை போடல. ஆண்டவருக்கு பிச்சைக்காரன் தான் வந்த உடனே தேடி எங்க 10 ரூபா இருக்குது 20 ரூபா இருக்குன்னு உருட்டிக்கிட்டு இருப்போம். ஆண்டவருக்கு பிச்சை போட வரல, ஆயத்தமா வரணும். புரியுதா? ஆமா, சபை கூடி வருகிறதுல எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆமா, நிறைய இருக்குது. அதை ஒரு நாள் சண்டே பேசுறேன், சரியா? சண்டே பேசுறேன். ஆமா, ஆண்டவர் ஒரு நாள் ஏவுவார், இன்னைக்கு இதை பேசலான்னு, அன்னைக்கு பேசிடலாம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு பழக்குவிக்கிறது அப்படிதான் பாருங்களேன். சர்ச்சுக்கு போவோம், காணிக்கை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போதே அதற்கானதை ரெடி பண்ணி அதற்கான காசை எடுத்து தனியா நீங்க 100 ரூபா போட்டாலும் சரி, 50 ரூபா போட்டாலும் சரி, 10 ரூபா போட்டாலும் சரி, 1 ரூபா போட்டாலும் சரி, பிள்ளைகளுக்கு அந்த 1 ரூபாயை உண்மையா எடுத்து எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறோங்கிறதான் முக்கியம். புரியுதா? எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்குறோம்.
இதுல எல்லாம் வீட்டிலேயே ஐக்கியமாகி ஒருமனப்பட்டவர்களாக வீட்டில இருந்து புறப்படுங்க. ஹல்லேலூயா. வீட்டுல ஐக்கியம் எல்லா விதத்திலையும் இருக்கணும். சமையல்லையும் ஐக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ ஒரு சமையல் பண்ணிக்கோ, நீ ஒரு சமையல் பண்ணிக்கோன்னு என்ன செய்யக்கூடாது? வீட்டுல இருக்கு. உனக்கு பிடிச்சதை நீ செய், எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன்னா அந்த வீட்டுல ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு சமையல் செய்யுங்க, ஒரு ஆளுக்கு ஒண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒண்ணு பிடிக்காத மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். மறுநாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்யுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. போக போக எல்லாம் பழகிடும். ஹல்லேலூயா. 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 நடக்குதோ? ஆமா, இங்கேயும் நடக்குது போல இருக்குது. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் ஒரு மனமா இருக்கணும். எனக்கு சாம்பார் சுத்தமா பிடிக்காது, அவளுக்கு சாம்பார் நல்லா பிடிக்கும். சாம்பார் வச்சாலும் நான் சாப்பிட தான் செய்வேன். புரியுதா? ஆமா, அப்படிதான் எல்லாருக்கும் வீட்லையும் ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்காது, அப்படிலாம் தான் இருக்கும். ஆனா அதுலேயும் சரி பண்ணி குடும்பத்துக்குள்ள ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியத்தின் அடையாளங்கள் தான் இது. இன்னைக்கு தெரியாது, இப்போ தெரியாது. கொஞ்ச காலங்கள் போகப்போ இந்த ஐக்கியம், இந்த பிரிவினை ஒரு பெரிய பிளவா வந்து நிற்கும். அப்ப நம்ம யோசிச்சு அப்ப நம்ம சரிப்படுத்தணும்னு நினைச்சோம்னா முடியவே முடியாது. இப்ப சீர்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல எல்லாத்துலயும் சரிப்பட்டு வரணும். குடும்பம் ஐக்கியமா இருந்தாதான் சபை ஐக்கியப்படும். குடும்பத்துக்குள்ளேயே அப்பனை மோனும் பேசுறது இல்லை, மாமியார் மருமகளும் பேசுறது இல்லை, அங்கே உள்ள கலாட்டா பண்ணிக்கிட்டு இங்க வந்தா இயேசுவை எப்படி பற்றி இருப்பீங்க? ஹல்லேலூயா. அவரை பற்றிக்கிற அறிவுல வளரணும், அவரை பற்றி சிந்திக்க, அப்போஸ்தல உபதேசத்திலையும் ஐக்கியத்திலையும் வளர ஆண்டவர் உதவி செய்வாங்க. ரொம்ப நன்றி. அது சாரி, டைம் எடுத்துட்டேன். ஆமா, சரியா? கரெக்டாக வசனத்தை தான் பேசியிருக்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் மாற்றுவாராக, இன்னும் வசனத்தில் நிற்க உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா. 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 நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் இயேசுவா. இந்த மாற்றத்தை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. 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 எல்லாவற்றிலும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. உபதேசத்தில் நாங்கள் இருக்க ஆண்டவரே. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாங்கள் கைக்கொள்ள ஆண்டவரே. குடும்பத்திலிருந்து சபையில் எல்லாரோட ஐக்கியமாக இருக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்மை பற்றின அறிவில் வளர உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக, ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. விசுவாசத்தில் வளர உதவி செய்வீராக ஆண்டவரே. பூரண புருஷர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தந்திரமான உபதேசத்தில் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் வேலையை செய்யும்படியாக உபதேசத்தில் நிற்க எங்களுக்கு பலனை தருவீராக. விசுவாசத்தில் வளர உதவி செய்ய. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாய் வளர நீங்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. 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 கிருபையுள்ளவர்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இப்படி செலுத்துவதை மகிமைப்படுத்த வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து, உபதேசத்திற்கு செவி கொடுத்து, உபதேசத்தில் நிற்க எங்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே. உம்மை பற்றுகிற விசுவாசத்திலே ஓட எங்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே. சபா ஹல்லேலூயா. நாங்கள் பிதாவோடும் ஆண்டவரே குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்க
எங்களுக்கு நீ பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். யாவரோடும் சந்தோஷமா இருக்க, சமாதானமா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நம்முடைய குடும்பங்களில் நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறோம், நம்முடைய சபையில் நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறோம். சபை கூடி வருதலை விட்டு விடாத படிக்க ஆண்டவரே, ஐக்கியத்தில் உறுதியாய் கட்டப்பட பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் நிலைநிற்க பலனை தாங்க, நம்மளுடைய கிருபையை தாங்க, உன்னை பற்றுகிற அறிவில் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு புருஷராகும் வரையிலும் எங்களை காத்து நடத்துகிற கர்த்தர் விசுவாசம் நிலைநிற்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். அதற்கு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நோக்கத்தோடு தேவைகளோடு கடந்து வந்தார்கள், தேவைகள் எல்லாம் நிரப்பி நீங்க ஆசீர்வதிங்க. நாளை நடக்கிற 3 ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். 3 ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியே நீங்க அசைவாடுங்க, நீங்க பேசுங்க, ஜனங்களை கூட்டி வாங்க, தடைகளை மாற்றி கொடுங்க. தெய்வீக மகிமையை நாங்கள் காண உதவி செய்யுங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah. Hallelujah.